திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. இன்றைய கேபிஆர் ஜாதக தகவல் அமைப்பின் மூலமாக அறியப்படும் தகவல் என்னவென்றால், சுக்கிரன் நம்முடைய ராசிக்கட்டம் அம்ச கட்டங்களில் என்ன அமைப்புகளில் இருக்கிறாரோ அதை பொறுத்து ஒவ்வொருடைய ஜாதகருடைய பலன்கள் அமையும். பொதுவாக சுக்கிரன் 1ஆம் இடத்தில் இருந்தால், அவருடன் குரு இருந்தால், இவர்களெல்லாம் ஒரு மேம்பட்ட நிலை என்று சொல்லக்கூடிய கல்வி, பொருளாதாரம், இந்த துறை சார்ந்த விஷயங்களில் தெளிவாக இருப்பார்கள். 2ஆம் இடம் சரியாக இருந்தால் மனைவி அற்புதமானவளாக அமைவாள். தன்னுடைய பங்கினை 95% பூர்த்தி செய்யக்கூடியவளாக அமைவாள் மனைவி. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தார். 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அந்த ராசி கட்டத்தில் அமர்ந்தால் வெகு சிறப்பான பலன்களை அடைவார்கள். குடும்ப ஜாதகம் என்று சொல்வார்கள். உறவுகள் மிக தெளிவாக அமையும். ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்வார்கள். அதற்கு அடுத்தாற்போல் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாய் புதன் இருந்தால் இவர்கள் உயர் பதவிகளை அடைந்து, மிகவும் கீழ்நிலையில் இருப்பார்கள், ஆனால் உயர் பதவிகளை அடைந்து உயர் பொருளாதார அமைப்புகளை அடைவார்கள். சுக்கிரன் 11ஆம் இடம் இருந்தால், இந்த சுக்கிர 11ஆம் இடம் என்பது பூமி ஸ்தானத்தை குறிப்பிடும். எனவே அதில் பல கிரகங்கள் சேர்ந்து இருந்தால், எந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் வாய்ப்புகள் மிகவும் தேடி வரும். மிக அற்புதமாக வாழ்க்கை இருக்கும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் அமர்ந்த இடத்தில் இருப்பவர்கள், தனியாக சுக்கிரன் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அவருடன் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும். இந்த சுப கிரகங்களால் தான் அவர் மிகுந்த பலன்களை தருவார். அவர் தனியாக இருந்து செய்யும் இடம் என்பது 2ஆம் இடம், 12ஆம் இடம். தனியாக எந்த துணை கிரகங்கள் இல்லாமல் 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் அமர்ந்தால் வாழ்க்கை எப்படியோ சிரமங்கள் இருந்தாலும் தத்தி தத்தி ஒரு நிலைப்பாட்டை அடைவதற்கு அந்த பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த சுக்கிர திசை என்பது கட்டத்தில் 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் சுபகிரகங்கள் அவர்களோடு சேர்ந்து இருந்தால்தான் நல்ல பலன்களை அடைய முடியும். ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தன்மை சிறப்பாக இருக்க வேண்டும். சூரிய சந்திரனுடைய அமைப்புகள், புதனுடைய அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. இருந்தாலும் கூட சுக்கிரன் அமைப்பாக இருந்தால் இவர்கள் மேம்பட்டு அங்கேயே பல தொழில்களை செய்யக்கூடிய, பொருளாதாரத்தை மிகவும் ஈட்டக்கூடிய பெருந்தனவந்தர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள். எனவே சுக்கிரன் மிகவும் அற்புதமான ஒரு கிரகதாரர். அவர் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அவர் யாரிடம் நட்பு கொள்கிறார் என்று இருப்பதை கணித்தால்தான் உங்களால் சரியான வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். எனவே சரியாக புரிந்து கொள்ள, தொழில் செய்வோர் அல்லது மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்போர் அல்லது வெளிநாடு செல்வோர்கள், இவர்களெல்லாம் இந்த திசைகளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஜாதக விதியில் சொல்லப்பட்டுள்ள சில தகவல்கள். எனவே இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம்.